1967 தமிழ்நாட்டுல 2 மிகப்பெரிய தலைவர்கள் தேர்தலுக்கு நேருக்கு நேர் போராடுறாங்க. அதுல அறிஞர் அண்ணா தேர்தலில் வெற்றி பெற்றாரு. மக்கள் அண்ணாவை தலையில வச்சு கொண்டாடி இருக்க நேரத்துல ஒருத்தர் மட்டும் மௌனமா இருக்காரு. அவர்தான் அறிஞர் அண்ணா. தொண்டர்களுக்கு ஒரே குழப்பம். தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஏன் கொண்டாடாம இருக்கீங்கன்னு கேட்டப்ப நான் தோக்கடிச்சது மாமனிதரான காமராஜ் அவர்களை. வெற்றி கொண்டாட்டங்கிற பேர்ல எதிர்க்கட்சியை புண்படுத்த கூடாது. காமராஜ் ஐயா தேர்தலை தொட்டது நமக்கும் மிகப்பெரிய தோல்விதான். அவர் சட்டமன்றத்தில் மட்டும் இருந்திருந்தா இன்னும் பல சாதனைகளை புரிஞ்சிருப்பாருன்னு சொல்லி மாற்றம் தொட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி முடிக்கிறாரு. அந்த டயத்துல தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரசுக்கு சப்போர்ட்டா இருந்த பெரியார் அவர்கள் அண்ணா அவர்களை கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆனா அண்ணா அவர்களோ பெரியாரை பத்தி ஒரு இடத்துல கூட தவறுதலா எந்த வார்த்தையும் உபயோகப்படுத்தல. அண்ணா அவர்கள் தேர்தலில் வெற்றி அடைஞ்ச உடனே திமுக காரங்களை அழைச்சிட்டு பெரியாரை பார்க்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்து திமுக தொண்டர்கள் என்னடா எதிர்க்கட்சியை பார்க்க கூப்பிடுறாருன்னு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. பிறகு பெரியார் அண்ணாவை செஞ்சதும் மன நெகிழ்ந்து போறாரு. இதே மாதிரி ராஜாஜியும் அண்ணாவை கடுமையா திட்டி விமர்சிக்கிறாரு. பதிலுக்கு அண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா? மூதறிஞர்னு ஒரு மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்து அழகு பாக்குறாரு. உங்களுக்கு காமராஜ் அண்ணா அவர்களை மனசார பிடிக்கும்னா ரெட் கலர் அட்டை கமெண்ட் பண்ணுங்க.